ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று சுக்கிரன், ராகு செவ்வாய், 5க்குரியவன் உச்சம், 5ஆம் இடத்தில் வக்கர கிரகங்கள், அதிக பாகை பெற்ற புதன், ஐந்தாம் இடத்துக்கு குருவனுடைய பார்வை அல்லது லக்னாதிபதியினுடைய தொடர்பு தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். ஜோதிடம் உண்மையா பொய்யா என்று இன்றும் சில ஜோதிடர்களே யோசிக்கிறார்கள். ஆனாலும் அதை நம்பி ஜீவனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நடைமுறையில் பார்க்கிறோம். ஆனால் இந்த காதல், நோய், கடன், வண்டி வாகன யோகம் என்பது சார்ந்த விஷயங்கள் ஜோதிடத்தை அப்பட்டமாக வெளியில் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காரணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது 2, 7, 11க்குரியவர்களுடைய தொடர்பாக இருக்கும் பட்சத்தில் அல்லது 2, 7, 11க்குரிய கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களும் காதலை தந்து விடுகிறார்கள். 5க்குரியவன் உச்சம் பெற்றாலும் காதலை தந்து விடுகிறார்கள். 5ஆம் இடத்தை புதன் பார்த்தாலும் காதலை தந்து விடுகிறார்கள். 7க்குரியவன் 11க்குரியவனுடைய தொடர்போ அல்லது 5க்குரியவனுடைய தொடர்பை சந்தித்தாலும் அவர்களுக்கு காதல் திருமணம் வந்து விடுகிறது அல்லது தங்களுடைய வாழ்க்கை துணையை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதிக பாகை பெற்றாலும், புதன் அதிக பாகை பெற்றாலும், சந்திரன் அதிக பாகை பெற்றாலும் காதலை தந்து விடுகிறது. அந்த காதல் திருமணத்தில் முடிந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 1, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் ராகு சுக்கிரன் இல்லாத வரையில் அந்த காதல் அவமானத்தை தராமல் தாய் தந்தைகளுக்கு மட்டும் சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்து அது கல்யாணத்தில் அல்லது தொந்தரவு இல்லாமல் ஒன்று சேர்வதையோ அடையாளம் காட்டி விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5, 11க்குரியவர்கள் சனி செவ்வாயாகவோ அல்லது செவ்வாய் சனியாகவோ இருக்கும் பட்சத்தில் பெரிய பெரிய சங்கடங்களை தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு ஜாதகம் சமீபத்தில் திருமணம் நடந்தது. மிக மிக குறைந்த வயது பெண். அவள் கல்லூரிக்கு செல்லும் சூழ்நிலையிலேயே தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண் ஜாதகம் இது. வழக்கம் போல் இதற்கும் பிறந்த தேதி, மாதம், வருடம் தேவையில்லை, பிறந்த நேரமும் வேண்டாம். மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறது. லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம், 5ஆம் இடத்தில் சனி வக்ரம், 6ஆம் இடத்தில் கேது, லக்கணத்துக்கு 9ஆம் இடத்தில் குரு, லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சூரியனும் புதனும், 12ஆம் இடத்தில் சுக்கிரனும் ராகும். இதில் ஒரு விஷயத்தை பாருங்கள் நண்பர்களே. லக்கணத்துக்கு 9, 10க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்று தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அதே சமயத்தில் குருச்சந்திர யோகத்திலேயும் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் சனியும் சூரியனும் ஒருவருக்கொருவர் நேரில் அமர்ந்திருக்கிறது என்பது சற்று பலகீனமான ஒரு தகவல். ஏற்கனவே பல ஜாதகத்தில் சொல்லியிருப்போம். ஒரு ஜாதகத்தில் பாவகர்த்தாரி யோகம் இல்லாத வரையில் அந்த ஜாதகர் வாழ்க்கையை சுலபமாக வாழ்க்கை பாதையை கடந்து விடுகிறார் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, எந்த ஒரு கிரகத்திற்கும் பாவகர்த்தாரி யோகம் இல்லை என்பதை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இதில் உச்சம் பெற்ற சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகம் இல்லை. வக்ரம் பெற்ற சனிக்கு அடுத்து கேது இருக்கிறதை ஒழிய அதற்கு முன்னால் வேறு எந்த கிரகமும் இல்லை.
அதே சமயத்தில் குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று குருவுக்கு அடுத்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறது. அடுத்து குரு செவ்வாயை தான் தொடுகிறது. இதில் சூரியனும் புதனும் ஒன்று சேர்ந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறது. இயல்பு நிலையில் பார்த்தால் ஒரு பக்கம் சுக்கிரனராகவும் 12ஆம் வீட்டில் செவ்வாயும் இருக்கிறது. பரிவர்த்தனை என்று வந்துவிடும் பொழுது அது குருவாக மாறிவிடுகிறது செவ்வாய். ஆக இந்த இடத்துக்கும் பாவகர்த்தாரி தோஷமில்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு கிரகமும் நின்ற பாதமும் அதற்கான பாகையும் பார்ப்போம் நண்பர்களே. லக்னம் ரேவதி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் 18 பாகையில் இருக்கிறது. சூரியன் திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 14.56 பாகையில் இருக்கிறது. சந்திரன் மிருகசீரிஷம் 1இல் 26.19 பாகையில் இருக்கிறது. செவ்வாய் பூராடம் 1ஆம் பாதத்தில் 15.8 பாகையில் இருக்கிறது. புதன் அவிட்டம் 2 29.28 பாகையில் இருக்கிறது. இந்த புதனே வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தந்திருக்கிறது. இந்த புதன் இந்த மீனலக்கணத்துக்கு 4-7 என்பதை கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய குறிப்பு. அடுத்து குரு என்று பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரம், இதுவும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. முதல் பாதத்தில் இருந்தாலும் 19.34 பாகை பெற்றிருக்கிறது. அடுத்து சுக்கிரன் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறது. சதய நட்சத்திரத்தை தந்த ராகுவோடு சேர்ந்தே இருக்கிறது. சதயம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. 7.21 பாகையில் இருக்கிறது. சனி ஆயில்ய நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. 28.41 பாகை பெற்றிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, இந்த சனி அதிக பாகை பெற்றிருக்கிறது. குரு பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 24.13 பாகை பெற்றிருக்கிறது. கேது பூர நட்சத்திரம் 4இல் 24.13 பாகை பெற்றிருக்கிறது. இதில் பாகையை சொல்லிவிட்டோம், நட்சத்திரத்தினுடைய பாதத்தை சொல்லிவிட்டோம். இதில் அதீத ஈடுபாடும் அக்கறையும் உள்ளவர்கள் ஜோதிடர்களாக இருக்கும் பட்சத்தில் இது பிறந்த நாள், மாதம், வருடம், நேரம் கண்டுபிடிப்பது என்பது ஒரு பெரிய விஷயமில்லை. ஆக தேவையானவர்கள் ஜாதகத்தை முழுமைப்படுத்தி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றும் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் 5க்குரியவன் 2-9க்குரியவனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து அதிக பாகையை பெற்றிருக்கிறது. 26.19 பாகையை பெற்றிருக்கிறது. அடுத்து அதே புதன் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய சாரத்திலேயே, அதே 2-9க்குரியவனுடைய சாரத்திலேயே இருந்து அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து அதிகபட்ச உச்ச பாகையை வாங்கியிருக்கிறது. 29.28 பாகையை வாங்கியிருக்கிறது. அடுத்து சனி ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 28.41 கலையை வாங்கியிருக்கிறது. அதாவது சனி, புதன், சந்திரன் 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட சனி, 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன், 11க்குரிய சனி 11ஆம் இடத்தை பார்த்தவாறு 5இலிருந்து இந்த 3 கிரகங்களும் அதிக பாகையை வாங்கி காதல் திருமணத்தை, தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அள்ளி தந்திருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை. ஆக இங்கும் 5க்குரியவனும் சந்திரனும் புதனும் 5ஆம் இடத்தில் இருப்பவனும் லக்ன 7க்குரியவனும் 5க்குரியவன் சந்திரன், 5இல் இருப்பவன் சனி, 11இல் இருப்பவன் புதன். ஆக இந்த 3 கிரகமும் இந்த குடும்ப வாழ்க்கைக்கு வாழ்க்கை துணையை சுலபமாக அடையாளம் காட்டி வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார்கள். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இந்த ஜாதகம் என்பது ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு காதல் திருமணமா இல்லையா என்பதை சுலபமாக அடையாளம் தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறீர்களா? 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் 5ஆம் இடத்துக்குரிய கிரகமும் செவ்வாயும் புதனும் அதிக பாகை பெற்றிருந்து செவ்வாயினுடைய திசையோ, புதனுடைய திசையோ, சந்திரனுடைய திசையோ, 5க்குரியவனுடைய திசையோ, சனியினுடைய திசையோ இருக்கும் பட்சத்தில் இவர்களுக்கு சுலபமாக காதல் வந்து விடுகிறது. இது செவ்வாயிராக சம்பந்தப்படாத பொழுது திருமணம் சுலபமாக நடக்கிறது. செவ்வாயிராக சம்பந்தப்பட்டால் அதில் ஒரு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம். சரி நண்பர்களே, இது இந்த
ஜாதகம் சம்பந்தப்பட்ட பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் வரும் பட்சத்தில் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649 மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.